வேதத்தில் அநேகர்களுக்கு அவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. முத அவர் உருவாக்கி கொடுத்தது பழைய ஏற்பாட்டில் ஒரு அம்மாவுக்கு உருவாக்கி கொடுத்தார். ஒரு அம்மாவுக்கு என்ன பண்ணார்? உருவாக்கினார். அந்த உருவாக்கத்தில் எதுக்கு அப்படின்னு கேட்டால், சந்ததியை காப்பாற்றுவதுக்கு உருவாக்கினார். தாம் பெற்ற பிள்ளையை காப்பாற்றுவதுக்கு உருவாக்கினார். எந்த இடத்துல உருவாக்கினார்? செழிப்பான இடத்துல உருவாக்கல, வனாந்தரத்தில் காஞ்சி போன பூமியில் தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணி வரும்படி உருவாக்கி கொடுத்தது தான் அந்த தெய்வம். ஆனால் அவர் உருவாக்கி கொடுத்தாருன்னா ஒரு மாதம் அந்த உருவாக்கினது இருக்கும், அப்புறம் காஞ்சி போயிடும், வராது. அப்படி இல்லை, ஒரு வாட்டி உருவாக்குறாருன்னா அது கடைசி வரைக்கும் அது வந்து கொண்டே இருக்கும், அது நடந்து கொண்டே இருக்கும், அது இப்போது வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகாருக்கு ஒரு வாட்டி தான் உண்டாக்குனாரு. அந்த தண்ணீர் அந்த அரேபியா அந்த சவுதி தேசத்துக்கே பயன்படும்படி ஒரு சின்ன ஊற்று தான். ஆனால் லாரியா டன்னா என்ன செய்கிறாங்க? அழுகிட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து வருதுன்னு தெரியல, பூமிக்கு இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது மழை காலமாக இருக்கலாம், வெயில் காலமாக இருக்கலாம், பனிக்காலமாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. வந்துக்கிட்டே 24 மணி நேரமும் இரவும் பகலும் வந்து கொண்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஒரு தண்ணீர் தான் அந்த சவுதியை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. காரணம், அந்த ஒரு அம்மாவுக்கு, ஒரு லேடிக்காக என் கர்த்தர் உருவாக்குனது இன்ன வரைக்கும் அது வந்து கொண்டிருக்கிறது. இன்ன வரைக்கும் அநேகர் பயன்படும்படியான பெரிய காரியத்தை கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதம் செய்தவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு உருவாக்கி கொடுக்க போறாரு. இந்த மாதத்தில் உருவாக்கி கொடுக்க போறாரு. எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அதை தர போறாரு. ஆமென்.